நீங்கள் மலை உச்சிக்கு போனீங்கன்னா, அதாவது ஹை ஆல்டிடியூட் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் டெப்ரிவேஷன் வந்துடும். மவுண்ட் எவரெஸ்ட் ஏறவங்க வந்து 26,000 ஃபீட்டுக்கு மேலே போனாங்க அப்படின்னா அவங்க வந்து டெத் ஜோனுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து அங்கே ஆக்சிஜன் வந்து கம்மி. அந்த ஹைட்டுக்கு மேலே போகிறவங்க வந்து ஆக்சிஜன் டேங்க் வச்சுட்டு தான் வந்து போவாங்க. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் அந்த ஹைட்டுக்கு மேலே வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேட்கலாம். அது ஒரு நல்ல கொஸ்டின். அது புரியறதுக்கு வந்து நம்ம இந்த பாட்டில் எடுத்துப்போம். இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளார வந்து காற்று தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த பாட்டிலை வந்து இப்படி மூடி போட்டு மூடிடுறோம். ஸோ இப்போ வந்து இது ஏர் டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சி லெவலில் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து உள்ள 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து இருக்குது. இப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் ப்ரெஷர் தான் வந்து நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றோம். அதாவது உள்ளே இருக்கிற கேஸஸோட ப்ரெஷர்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வரும். உள்ளே இருக்கிற கேஸஸோட ப்ரெஷர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறோம். இப்போ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த பாட்டிலுக்குள்ளார ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது. எல்லா கேஸஸ்க்கும் வந்து ப்ரெஷர் இருக்குது. அது வந்து நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறோம். இதை நம்ம ஆட் பண்ணி பார்த்தா அது வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக வரணும். இப்போ இதே பாட்டிலில் கொண்டு போய் நீங்கள் மவுண்ட் எவரெஸ்ட் அந்த டெத் ஜோனில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பார்ஷியல் ப்ரெஷர் வந்து எல்லா கேஸஸ்க்கும் வந்து கம்மியாயிடும். அந்த மாதிரி கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ இப்போ இந்த பாட்டிலை வந்து நம்ம மேலே ஏற்ற மலையில் இந்த கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் வந்து கம்மியாகிறதுனால அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் கம்மியாயிடும். இதனால என்ன பாதகம் அப்படின்னா நம்ம பிளட்டில் வந்து ஆக்சிஜன் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து சி லெவலில் இருந்தால் தான் வந்து அந்த பார்ஷியல் ப்ரெஷரில் தான் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் போய் ஆக்சிஜன் வந்து நல்லா கலக்கும். இதே நீங்கள் இந்த பாட்டில் வந்து மேலே உயர எடுத்துன்னு போகும்போது ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அது பிளட்டில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகாது. அது ரொம்ப கஷ்டம். இதே வந்து நீங்கள் டெத் ஜோனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருந்தாலும் அதனோட பார்ஷியல் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சுவாசிக்கும் போது அது உள்ளே இருக்கிற பிளட் ஸ்ட்ரீமில் போய் அது கலக்காது. அது கலக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் டெப்ரேஷன் வந்துடும். அதனால தான் நம்ம வந்து ஆக்சிஜன் டேங்க் வச்சுட்டு நம்ம மேலே போனோம்.